ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதேமாதிரி ஜூஸியாகவும் இருக்கும். சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் சிரப்பு செஞ்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் 1 கப்பு சுகருக்கு 1 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா திக்கு பதம் வந்தால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், கம்பி பதம்லாம் தேவையில்லை. இது கொஞ்சம் முதல்ல கொதிக்கட்டும். இது கூடவே வந்து 2 ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதாவது 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சர்க்கரை பாகு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா திக்கு பதம் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்பு வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா பட்டரும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். 1/4 கப்புக்கும் 1 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். கரெக்டாக மாவு திரளாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டா போதும், நல்லா மாவு பிசைஞ்சு. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டைகளாக அந்த மாதிரி பிடிச்சி தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. இப்போ வந்து நல்லா சதுரமாக வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்பூனில் தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கத்திலையும் வந்து போட்டுக்கலாம், இல்லைனா பீஸா கட்டர் இருந்தால் அதுலேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கோடு போட்டாச்சு. இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அப்புறம் ஈஸியாக வந்துடும். லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கணும், அந்த பக்கமும் இந்த பக்கமும். இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு அந்த பக்கம் வந்து ஜாயிண்டில் வந்து தண்ணி தொட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி விடணும். அப்போ தான் பிரிஞ்சு வராது. இதே போலவே எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துட்டு நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். சர்க்கரை பாகிலேருந்து ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். பொறுமையாக வந்து திருப்பி போட்டு எடுக்கணும். இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகினோடனே எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே சர்க்கரை பாகில் போட்டுடலாம்.
ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா வந்து சூப்பராக வந்து சர்க்கரை பாகில் வந்து நல்லா வந்து சாஃப்டாகிடும். இது இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் சேர்த்துட்டு பிளேட்டில் அடிக்கிட்டேன். இதுக்கு மேலே பிஸ்தா பருப்பு வந்து அலங்கரிக்க வந்து தூவியிருக்கேன். நல்லா கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இந்த ரெசிபியை, ஸ்வீட் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மாயி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.